வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெட்மி டர்போ 5 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பாக்ஸ் கண்டென்ட்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா பாக்ஸ்லேயே தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குது. ஃபோன்லேயே ப்ரீ அப்டேட்டாக ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஒட்டி கொடுத்துட்றாங்க. அண்ட் 100 வாட்ஸ்க்கான ஒரு சார்ஜர் கொடுத்துட்றாங்க. அண்ட் டைப் ஏ டு டைப் சி கேபிள் இருக்குது. அண்ட் ஒரு சிம் எஜெக்டருமே பாக்ஸில் கொடுத்துட்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ்லேயே சூப்பரான ஒரு கேஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸோட குவாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வந்தோம் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறதுலே பிடிச்ச விஷயம் அப்படின்னா இந்த டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி தான். டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியில் எந்த வித காம்ப்ரமைஸுமே இல்லை. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ப்ரொடெக்ஷனில் மட்டும் மென்ஷன் பண்ணல. அண்ட் சைட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அலுமினியம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபோனோட லுக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அந்த கேமிங் ஃபீலை வந்து தருது. ஏன்னா அங்கங்கே இந்த ரெட் ஆக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெட்மி லோகோ, இந்த கேமரா பம்பில் இருக்க ஏரியா அண்ட் பவர் பட்டனில் இங்கெல்லாம் கொஞ்சம் ரெட் ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த கேமரா பம்புக்குள்ளே ஒரு RGB லைட்டுமே கொடுத்துருக்காங்க. அதில் டோட்டலாக கஸ்டமைஸ்லாம் பண்ணிக்க முடியாது. ஒரு சில குட்டி குட்டியான விஷயங்களுக்கு உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். பட் அது பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ம யூனிக்காக இருக்குது. அண்ட் பேக் பேனலும் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம அட்ராக்டிவாக தான் இருக்குது. அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே உள்ள ஒரு டெக்ஸ்டர்டு ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது. அண்ட் இந்த கேமரா சுற்றி இருக்க கட் அவுட், இந்த LED கட் அவுட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க லுக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்குது. ஸோ டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியில் எந்த வித காம்ப்ரமைஸும் கிடையாது. அப்படியே ஃப்ரண்ட் சைடு வந்தோம் அப்படின்னா இதோட பெசல்ஸுமே ரொம்ப மினிமலாக பார்க்கவே நல்லா இருக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளேலேயே ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வருது. இது வந்து நார்மல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது, அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. பட் என்னன்னா இந்த பிளேஸ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் மேலே வச்சிருந்துக்கலாம். ரொம்ப கீழால் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அந்த ஏரியா. மற்றபடி டிசைனில் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. 10 out of 10 கொடுக்கலாம் இந்த டிசைனுக்கு. அப்படியே குயிக்காக போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸை பற்றி பார்த்துலாம். கீழே ஒரு சிம் ட்ரே இருக்குது. இல்லை உங்களால் 2 நேனோ சிம் போட்டுக்க முடியும். அதுக்கு பதில் மைக் இருக்குது, அண்ட் டைப் சி போட்டிருக்கு, அண்ட் ஸ்பீக்கர்களுமே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் அண்ட் வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. அண்ட் டாப்பில் ஒரு IR பிளாஸ்டர் அண்ட் ஒரு நாய்ஸ் கேன்சல் மைக்குமே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் எதுவுமே இல்லாமல் பிளைனாக இருக்குது. அண்ட் சுற்றி இந்த ஆண்டனா கட் அவுட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு அலுமினியம் ஃப்ரேம்ங்கிறதுனால. அண்ட் இந்த ஃபோனுக்கு IP69K ரேட்டிங் இருக்குது. உங்களால் தண்ணிக்குள்ளே போட்டுக்க முடியும். பட் மோஸ்ட்டாக போட்டு ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் இந்த ஃபோனோட திக்னஸ் 8.2 mm இருக்குது. வெயிட்டுமே ஒரு 204-205 கிராம் பக்கமாக இருக்குது. பட் கொஞ்சம் ஹெவியாக தான் ஃபீல் ஆகுது. நீங்கள் 2 கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெருசாக பிரச்சனையாக இருக்காது. அடுத்து ஒரு டிஸ்பிளே பக்கம் வந்தோம் அப்படின்னா இதில் ஒரு 6.6 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா இந்த கார்னர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கர்வ். அது இந்த iPhone 17 ஒரு கர்வ் இருக்கும் இல்லையா, அந்த லெவலுக்கான கர்வ் இருக்குது. பட் iPhone 17 லைட்டாக வித்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. கையில் யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5K AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் சப்போர்ட்டும் இருக்குது. 3600 nitsக்கான பீக் பிரைட்னஸும் போகும். பிரைட்னஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வித பிரச்சனையும் இல்லை. டைரக்ட் சன்லைட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விசிபிலிட்டியோட இருக்குது. அண்ட் இதில் டால்பி விஷன், ASTIA 10+ இது மாதிரி சர்டிஃபிகேஷனும் இந்த ஃபோனுக்கு உண்டு. டிஸ்பிளேயோட வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ், கலர் கான்ட்ராஸ்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரியே டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. ஸ்பீக்கர் குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் நீங்கள் ஒரு நல்ல மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கலாம். அப்படியே சாஃப்ட்வேர் சைடு வந்தோம் அப்படின்னா HyperOS 3ல Android 16 மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபோனுக்கு 4 வருஷத்துக்கான OS அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபோனில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளோட்வேர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் பொறுமையாக தேடி அன்இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். இந்த மேலே இந்த இவங்களோட ஆப்ஸில் வந்து நோட்டிஃபிகேஷன் வருது, லெஃப்ட் சைடில் ஆப் ரெக்கமெண்டேஷன், இது மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் ஆஃப் பண்ணுமோ ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா தான் ஓரளவுக்கு ஃபோனை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா ரொம்ப கசகசன்னு இருக்கும். யூஸர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்காது. பட் மற்றபடி ஆப் ஓப்பனிங் க்ளோசிங்கு யூஸ் பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ், மல்டி டாஸ்கிங்கோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. OSலையும் குறை சொல்கிறதுக்குன்னு பெருசாக எதுவும் கிடையாது. நிறைய AI ஃபீச்சர்ஸ், நோட் அசிஸ்ட், சர்க்கிள் டு சர்ச், இது மாதிரி பேசிக்கான விஷயங்கள்லேருந்து அட்வான்ஸான விஷயங்கள் எல்லாமே இதில் உங்களுக்கு கிடைக்கும். ஈவன் நான் எனக்கு இன்ஸ்டால் பண்ணும்போது தெரியும் இது மாதிரி நிறைய வரும்ன்ட்டு. பார்த்து தான் இன்ஸ்டால் பண்ணேன். அப்பவுமே இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கசன்னு ஆப்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாம் பார்த்து பக்குவமாக அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அடுத்தது இந்த ஃபோனில் மெயின் ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் தான். மீடியாடெக்கோட Dimensity 8500 எக்ஸ்ட்ரீம்ங்கிற ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த H70 Proல பார்த்தோம் இல்லையா, அதே பர்ஃபார்மன்ஸ் தான். பட் இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை இருக்குது. இதோட 102 ஸ்கோர்லாம் போகிறேன், செக் பண்ணி பாருங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் பெஞ்ச் மார்க் எடுக்கும்போது, இந்த GPU பெஞ்ச் மார்க்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா டிவைஸ் 50 டிகிரி வரைக்கும் டச் பண்ணுது. பட் இந்த 50 டிகிரிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஞ்ச் மார்க் மட்டும் தான் ரன் ஆகும்போது வருது. பட் நீங்கள் நார்மலாக டே டு டே டாஸ்க்கு, ஈவன் கேமிங்லாம் விளையாடுறீங்க அப்படின்னா PUBGல 120 FPS, கால் ஆஃப் டியூட்டில 120 FPS, ஜென்சன் இம்பேக்ட்ல 60 FPS உங்களால் ப்ளே பண்ணிக்க முடியும். பட் ஜென்சன் இம்பேக்ட் விளையாடுறீங்க அப்படின்னா ஒரு 40 FPS 45 FPS தான் ஆவரேஜாக கிடைக்குது. பட் BGMI, கால் ஆஃப் டியூட்டிலாம் 1 மணி நேரம் தாண்டி விளையாடும் போது 100 FPSக்கு மேலே ஸ்டேபிளாக கிடைச்சிட்டு இருக்கு. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் டிவைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென்சன் இம்பேக்ட் மாதிரி கேம்ஸ் ஆடும் போது 45 டிகிரி வரைக்கும் போகுது. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா டிவைஸ் போகல. பட் மற்ற ஃபோனில் 45 டிகிரி போனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வார்மாக இருக்குன்னு சொல்லுவோம். பட் இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹீட் வந்து நல்லா ஃப்ரேமில் வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா அலுமினியம் ஃப்ரேம்ங்கிறதால அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவர் ஹீட்டிங் மாதிரி தெரியலாம். பட் அது ஓவர் ஹீட்டிங் கிடையாது. கண்டிப்பாக 45 டிகிரிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த எட்ஜ் தான். அது தாண்டி போனால் தான் ஓவர் ஹீட்டிங்னு சொல்லுவோம். ஸோ ஓவர் ஹீட்டிங் பிரச்சனை கிடையாது. பட் ஹீட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. இதை எப்படி நீங்கள் கம்மி பண்ணலாம்னா இந்த OnePlus கூலர் மாதிரிலாம் டிவைசஸ் வந்து இருக்குது. அதை வாங்கி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லாங் டைமில் கேம் விளையாடும் போது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ இந்த கூலர்ஸ்லாம் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா 87 மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு
ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் கிடைக்குது. ரொம்ப நல்ல ஒரு ஸ்கோர் தான். இப்போ நீங்கள் கேமிங்காக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். பட் இப்போ நான் சொன்ன பாயிண்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஃபோன் மொத்தம் 2 வேரியன்ட்ல இருக்குது. ரெண்டுலையுமே யூஎஸ் 4.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததோட கேமரா சைடு வந்தோம் அப்படின்னா 50 எம்பிக்கான ஒரு மெயின் கேமரா, 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு அண்ட் ஒரு 20 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு அபவ் ஆவரேஜாக இருக்குது. அதில் குறை சொல்றதுக்கு பெருசாக இல்லை. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா 1080p 60 fps தான் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது செல்ஃபி கேமராக்கு. அதை மட்டும் கொஞ்சம் 4K கொடுத்து தான் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி செல்ஃபி கேமராவில் பெருசாக டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு பெருசாக தெரியல. பட் மெயின் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக தான் இருக்குது. ரொம்ப சூப்பராகவும் இல்லை, ரொம்ப சுமாராகவும் இல்லை. டீசென்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த மெயின் கேமராவில் கிடைக்கும். என்ன ஒன்று, ஒரு சில டைம் இந்த கான்ட்ராஸ்ட் வந்து அதிகமாகிடுது அண்ட் சேச்சுரேஷன் ஒரு சில இடத்துல அதிகமாகிடுது. அண்ட் முக்கியமாக கன்சிஸ்டன்சி இந்த ஃபோனில் இல்லை. ஒரு 10 ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 6-7 ஃபோட்டோ தான் ஒழுங்காக வரும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஃபோட்டோவோட குவாலிட்டி அபவ் ஆவரேஜாக இருக்குது. டீட்டெயில்ஸும் ஒரு நல்லா இருக்குது. பட் அல்ட்ராவோட பர்ஃபார்மன்ஸும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இதோட கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே போடுறேன், நீங்களே செக் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இந்த மெயின் கேமரா யூஸ் பண்ணி உங்களால் 4K 60 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அதோட சாம்பிள்ஸும் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 1080p 60 fpsல ஃப்ரண்ட் கேமரா ஷூட் பண்ணிருக்கேன். ஏன்னா இதுதான் அதோட மேக்ஸிமம் ரெசல்யூஷன். பட் வீடியோவோட குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. இவ்வளோ வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. பட் அப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டிங்லாம் சூப்பராக மெயின்டைன் ஆகுது. பட் என்ன மேட்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 4K 630 கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா ஃபோனோட ப்ரைஸ் 38,000 ரூபா. இந்த வீடியோ 4K 60 fpsல ரியர் கேமரா ஷூட் பண்ணிருக்கேன். உங்களால் 6x வரைக்கும் தான் மேக்ஸிமம் ஜூம் போக முடியுது. பட் அப்படியே இப்போ நான் என் சைடு திருப்புறேன். இப்போ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, கரெக்டாக ஃபோக்கஸ் ஆச்சா, ஸ்டெபிலைசேஷன்லாம் எப்படி இருக்குது. ஸோ நல்ல வெயில் அடிச்சிட்ருக்கு. இப்போ எப்படி இது கரெக்டாக ஹேண்டில் பண்ணுதுன்னு பாருங்கள். அண்ட் இந்த ஃபோனில் Wi-Fi 6 இருக்குது, Bluetooth 5.4 இருக்குது, NFC இருக்குது, IR blaster இருக்குது. இது மாதிரி தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் கிடைக்குது. அண்டு நீங்கள் வந்து இந்த ஷாமியோட எக்கோ சிஸ்டமில் இருக்கீங்க, ஷாமியோட டேபு, ஷாமியோட இந்த மீ பேண்டு இது மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா சூப்பராக சிங்க் ஆகுது. அதுலேயும் எந்த பிரச்சனை இல்லை. பட் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழப்பலான எக்கோ சிஸ்டமில் இருக்கேன். எனக்கு அது அந்தளவுக்கு மேட்ச் ஆகலை. அண்ட் ஃபைனலாக இதோட பேட்டரி கெப்பாசிட்டிக்கு வந்தோம் அப்படின்னா 7540 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 100 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. சார்ஜரும் உங்களுக்கு பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி நீங்கள் 0 to 100 ஃபுல் சார்ஜ் பண்ணுறது வெறும் 1 மணி நேரம் 5 நிமிஷம் டைம் எடுத்துக்குது. ரொம்ப ஒரு நல்ல டைமிங் தான். பட் பேட்டரி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா 7500 mAh கொடுத்துருக்காங்க. ஒரு 12 மணி நேரம் ஸ்க்ரீன் ஆன் டைம் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஒரு 10 மணி நேரம் கிட்ட தான் ஸ்க்ரீன் ஆன் டைம்ங்கிறது வருது. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டைமிங் தான். பட் இவ்வளோ பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்து அதை இன்னும் கொஞ்சம் அச்சீவ் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அதுக்கு காரணம் இந்த ஹீட்டிங், இந்த பர்ஃபார்மன்ஸ் தான் நினைக்கிறேன். பட் அது 100 வாட் சார்ஜர் இருக்கனால ஒரே மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிது. அதனால் அது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்காது. ஸோ ஃபைனலாக இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லான்ச் ஆகும்போது 35,000 கிடச்சிது. அந்த பிரைம் டே ஆஃபரில் 33க்குலாம் கூட கிடச்சிது. பட் இப்போ ப்ரைஸ் ஹைக்கெலாம் ஆகி 38,000 இந்த ஃபோன் சேலில் இருக்குது. இந்த ப்ரைஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். அண்ட் 2000 பேங்க் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. எஃபெக்டிவாக 36-37 உங்களால் வாங்கிக்க முடியும். நீங்கள் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஃபோன் தேடுறீங்க, அதே சமயம் கேமரானுக்கு ரொம்ப பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். இப்பயுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்து தான். அண்ட் இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம், இந்த X8 இந்த போக்கோட X8 ப்ரோக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்ட்டு. பேட்டரி தவிர பெருசாக ஃபோனில் டிஃபரன்ஸுங்க கிடையாது. ப்ரைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபா தான் அந்த டிவைஸுக்கு இதுக்கு முன்ன பண்ண இருக்குது. இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா அந்த 1000 ரூபா கொடுத்து நீங்கள் இந்த ஃபோன் போகிறதே எனக்கு பெட்டரான ஆப்ஷன் தான். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு இந்த ஹீட்டிங் மேட்டர்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்களில் சொன்னீங்க அப்படின்னா மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.